ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் BuyMote ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்டோரேஜுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டேட்டா வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து எஃபிஷியண்ட்டாக எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாங்கிறது இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ரீட்ரைவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேசிக் அண்ட் அட்வான்ஸ் டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ வந்து எவ்ரி ப்ரோக்ராம் இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டமில் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு மெயினாக 2 டைப்ஸ் இருக்குது. லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு. இதில் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர், டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு 2 இருக்குது. நான் லீனியரில் வந்து ட்ரீ கிராஃப்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சரில் அரேங்கிற டைப் இருக்குது. இந்த டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சரில் கியூ, ஸ்டாக், லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து டேட்டா எலமெண்ட்ஸ்லாம் சீக்வென்ஷியலாக அரேஞ்ச் ஆகிருக்கும், அப்படி இல்லைனா லீனியராகவும் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு எலமெண்ட்டும் அதோட ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா அட்ஜசன்ட் எலமெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ அப்படி இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒரு எலமெண்ட்டும் அதோட ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் எலமெண்ட்டோட என்ன ஆயிருக்கும்னா அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா அரே, ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட் இதெல்லாம் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எலமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சரில் எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் வந்து அரேன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டைனமிக்னாவே சேஞ்ச் ஆகிறது, அதாவது சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரேண்டமாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க ரன் டைமில். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெமரி ஸ்பேஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து கியூ அண்ட் ஸ்டாக். நெக்ஸ்ட்டு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு என்னென்னா எலமெண்ட்ஸ் வந்து சீக்வென்ஷியலாக லீனியராக ப்ளேஸ் ஆகிருக்காது. ஸோ அதுதான் நான் லீனியர்னு சொல்கிறாங்க. இந்த நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் சிங்கிள் ஒரே டைமில் என்ன பண்ண முடியாது, ட்ராவர்ஸ் பண்ண முடியாது, அதாவது சர்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லீனியர், நான் லீனியர், ஸோ இதுக்கு அண்டரில் வர அரே இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அரேனா என்னென்னு பார்ப்போம். ஸோ அரேங்கிறது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே டேட்டா டைப்லேயே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா டைப்னு என்னென்னு தெரியும், இன்டீஜர், ஃப்ளோட்டு, டபுள் அந்த மாதிரி சொல்கிறது தான். ஸோ இது வந்து கான்டிஜியஸ் மெமரி இருக்கும் இந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம். இது வந்து கான்ஸ்டன்ட் டைம் ஆக்சஸ். ஸோ ஒரே டைமில் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிக்னா என்ன, டிஃப்ரெண்ட்டான இண்டெக்ஸ் நம்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே பாருங்கள், அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அரே அந்த 2, 4, 8, 12, 16, 8. ஸோ இதெல்லாம் அரேன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று அரே எலமெண்ட்ஸ் இருக்குது. கீழே இருக்க பாருங்கள் அரே இண்டெக்ஸு. ஜீரோலேருந்து அரே வந்து ஜீரோலேருந்து இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகும், 0, 1. ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு அரேவுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மேட்ரிக்ஸ் ஆர் கிரிட்.
ஸோ இது வந்து என்னென்னா மேட்ரிக்ஸ்னாவே 2 டைமென்ஷனல் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது ரோ அண்ட் காலம் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க அரேஞ்ச்டு இன் ரோஸ் அண்ட் காலம். இட் ரெப்ரசன்ட் ரெக்டாங்குலர் கிரிட். ஸோ ரெக்டாங்குலர் கிரிட்ல என்ன இருக்கும், ரெப்ரசன்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எலமெண்ட்டும் எப்படி இன்டர்செக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ரோ அண்ட் காலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் நேமு. ஸோ ரோ எம் ரோ என் காலம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங்னாவே என்னது, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டேட்டா டைப் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டாஸ், அதாவது டெக்ஸ்டுவல் டேட்டாவை வந்து என்ன பண்ணிக்கலாம், மேனிப்புலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸில். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ கேர் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஜிக்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, ஜீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் 0லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங்கு பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்காக GEEKS. ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அதாவது LIFO பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் வந்து எதில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா ஃபங்க்ஷன் கால், மெமரி, அதே மாதிரி நிறைய அல்கரிதம்லேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன அல்கரிதம், வெப் டெவலப்மெண்ட் சிஸ்டம் லைக், அதே மாதிரி சிஸ்டம்ஸில் வந்து கம்பைலர்ஸ், ப்ரௌசர்ஸ். ஸோ இதில் தான் இந்த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஸ்டாக்கில் வந்து நம்ம ஒன்றா என்ன பண்ணுவோன்னா அடுக்கிறோம், ஒரு எலமெண்ட்டாக உள்ளே போகிறோம். ஸோ ABC. ஸோ இதில் A தான் ஃபஸ்ட்டு வந்து வருது, சிங்கிறது லாஸ்ட்டாக வருது. ஸோ லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா என்னென்னா, ஸோ அந்த சியை தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபஸ்ட்டாக எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக உள்ளார போனது ஃபஸ்ட்டாக வெளியே எடுக்கிறதுனால தான் அதை லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக்குக்கு இது எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு கியூ பாருங்கள், இதுவும் ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுது. எப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், 3 4 5 6 7 8 வந்து கியூவில் இருக்குன்னா, ஸோ அந்த 3 அப்படிங்கிறது தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு 2ங்கிற நம்பர் இருந்தது. அந்த 2வை வந்து என்ன பண்ணியாச்சு, வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம், லாஸ்ட்டாக இருக்கிறத லாஸ்ட்டாக தான் வெளியே வரும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியே எடுக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா DQன்னு சொல்லுவாங்க. இதே உள்ளார 9ங்கிற எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறாங்க, அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா NQன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கியூ வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து எதில் ப்ளே பண்ணுதுன்னா டாஸ்க்கு, டேட்டா இன் ஆர்டர். ஸோ டேட்டா வந்து ஆர்டராக என்ன பண்ணிக்கலாம், ஷெடியூல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெசேஜ் ஹேண்ட்லிங் சிஸ்டம்ஸ்லேயும் இந்த கியூ வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிங்க்டு லிஸ்ட்டு. ஸோ இந்த லிங்க்டு லிஸ்ட்டும் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா வந்து நோட்ஸில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும்னா பாயிண்டர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அரேஸ் மாதிரியே இந்த நோட்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கும், கான்டிஜியஸ் மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது சீக்வென்ஷியலாக தான் என்ன ஆகும்னா ஆக்சஸ் ஆகும். ஸோ இது வந்து ஹெட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டா நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நல் வரைக்கும் எண்ட் ஆகும் இந்த லிங்க்டு லிஸ்ட்டு. ஸோ லிங்க்டு லிஸ்ட்டுனா இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹேஷ். இந்த ஹேஷிங் டெக்னிக் வந்து என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னா ஃபிக்ஸ்டு சைஸ் அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்புட் வேல்யூ வச்சு இது ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் வந்து இது பண்ணிக்கும். ஸோ இது வந்து வேறு எதை யூஸ் பண்ணணும்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம். அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா நேம் என்னென்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காமனாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா எஃபிஷியன்ட் சர்ச்சிங், இன்சர்ஷன் அண்ட் டெலிஷனுக்காக. ஸோ இது வந்து நிறைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸில் வந்து ப்ளே ஆகுது. அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா செக்யூர் டேட்டா ரீட்ரைவல், கிரிப்டோகிராஃபி, டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். ஸோ மெயினாக வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அந்த ஹேஷிங் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க 11 12 13 14 15ன்னு. நீங்கள் வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, அதாவது அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. h(x) = x மாடுலோ 10ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஹேஷ் டேபிள் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸு.
ஸோ எக்ஸுங்கிற இடத்துல 11 12 13 14 அந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கும், மாடலோ ஃபங்க்ஷன் ஆகி ஹேஷ் டேபிளில் வந்து என்ன ஆகும்னா இன்க்ளூட் ஆகும். ஸோ ஹேஷ் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரீங்கிறது வந்து நான் லீனியர் ஹையரார்ச்சிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும்னா நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸில் வந்து எட்ஜஸ் இருக்கும். அந்த எட்ஜஸ் டாப் நோடை வந்து ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நோட்ஸுக்கு வந்து என்ன இருக்கும்னா சைல்டு நோடு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் இது வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஃபைல் சிஸ்டம்ஸில், டேட்டா பேஸஸில், டெசிஷன் மேக்கிங் அல்காரிதம்ஸில் நிறைய இந்த ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற நோடு இதில் வந்து லெவல் பை லெவலாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற நோடு வந்து டாப் நோடு வந்து ரூட் நோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் பிசி அதெல்லாம் அதோட சைல்டு நோடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த ரூட் நோடுக்கு வரதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்ட்ரீன்னு சொல்லுவாங்க. ரூட் நோடோட சில்ட்ரன் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சப்ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது கனெக்ட் ஆகுதில்ல, அந்த டேஷ் ஏலேருந்து பிக்கு ஒரு லைன் கனெக்ட் ஆகிறத வந்து எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரவுண்டை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சி இருக்குன்னா எஃப்ஜிஹெச் அதெல்லாம் சிப்ளிங்ஸு. சிங்கிறது வந்து அதோட வந்து சைல்டு. சிங்கிறது எஃப்ஜிஹெச்சோட சில்ட்ரன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரீ வந்து இதுதான் காமனாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பைனரி ட்ரீ. இந்த பைனரி ட்ரீங்கிறது வந்து நான் லீனியர் அண்ட் ஹையரார்ச்சிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு நோடுக்கும் அட்மோஸ்ட் 2 சில்ட்ரனாவது இருக்கும். லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ 1 அப்படிங்கிற ஒரு நோடு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு 1 சைல்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா அட்மோஸ்ட் 2 சைல்டாவது இருக்கும். ஸோ 2 and 3 இருக்கும். 2 இருக்குன்னா 4 and 5, 4 இருக்குன்னா 8 and 9. ஓகேவா? இதான் பைனரி ட்ரீ. அதாவது 2 சில்ட்ரன் இருக்கிறது, அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன் இருக்கிறது தான் பைனரி ட்ரீன்னு சொல்கிறாங்க. பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீங்கிறது பைனரி ட்ரீயோட டைப் தான். இதில் வந்து ஒரு நோடோட லெஃப்ட் சப் ட்ரீக்கு வந்து வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்மாலராக இருக்கும். இன்னொரு நோடை விட லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்மாலராக இருக்கும். ரைட் சைடு இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டர் நோடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 8 இருக்குன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது 3 ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும். ரைட் சைடு இருக்கிறது 10 லார்ஜர் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதான் பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீப்புங்கிறது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணுமா, அதாவது என்னென்னா ப்ரியாரிட்டி கியூஸை வந்து இது என்ன பண்ணியிருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ரூட் நோடில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஹீப் மினிமம் ஹீப்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஹீப்னா என்னென்னா, ஸோ 8ங்கிறது தான் இருக்கிறதுலே அந்த ட்ரீயில் இருக்கிறதுலே மேக்ஸிமமாக இருக்கிறது 8. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஸ்மாலரு, அதுக்கப்புறம் அப்படியே வரும். அப்படியே ஆர்டர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வர்றது தான் ஹீப்புன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராஃபுங்கிறது வந்து என்னென்னா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபைனைட் செட் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க, அதாவது நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எட்ஜஸ் இருக்கும். அந்த எட்ஜஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேர் ஆஃப் நோட்ஸை வந்து என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணும். இந்த கிராஃப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா என்டிட்டிஸை ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸோட ரிலேஷன்ஷிப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த கிராஃப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள் கீழே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1 3 இதெல்லாம் நோட்ஸு வெர்டிசஸ்னு சொல்லலாம். அதில் அட்டாச் ஆகிருக்க லைன்ஸ் வந்து எட்ஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதான் கிராஃபு. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டேட்டா வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்னா காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா வந்து ஆர்கனைஸ், ஸ்டோர் அண்ட் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் எஃபிஷியண்ட்டாக. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட் அண்ட் மோர் எஃபெக்டிவ் ப்ராசஸிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் காம்ப்ளெக்ஸ் அல்கரிதம்ஸ், இந்த அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து காம்ப்ளெக்ஸ் அல்கரிதம்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் டேட்டா டைப்ஸ், அதாவது பேசிக்காக இருக்க அரேஸ், லிங்க்டு லிஸ்ட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும், ஆப்ஷன்ஸாக இருக்கும். எது இல்லைனா செக்மெண்ட் ட்ரீஸ், பைனரி இண்டெக்ஸ்டு ட்ரீ, சஃபிக்ஸ் அரே. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கிற டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் பேசிக்ஸ் வந்து இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.